Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா என்னோட நோன்புக்கான முன்னாயத்தங்கள் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சுட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பூக்கு நாங்கள் செவ்வரத்தம் பூ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் பேர் என்னண்டா செம்பருத்தி பூ, இங்கிலீஷால் ஹிபிஸ்கஸ் அப்படி இல்லாட்டி ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூவை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு தெரியாமிக்கும் இல்லையா? உண்மையிலே எனக்கு கூட புதுசாக தான் தெரியும் இந்த பூவில் வந்துட்டு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அதுலேருந்து இதை நான் சாப்பாட்டுக்கு எடுத்துக்குவேன். அப்போ உங்களோடையும் ஷேர் பண்ணினா நிறைய பேருக்கு பிரயோசனம் வைக்கும் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி இதை வச்சு ஒரு ஷர்பத் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதோட மருத்துவ குணங்களை சொல்லிட்டு போனால் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டே போகலும் அந்தளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிக்குது. என்ன அப்படின்னு ஒன்று ரெண்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு எல்லாம் தீர்வாயிக்கும். உடல் சூட்டை தணிக்கிறது, முக்கியமாக பெண்களுக்கான அந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையும். நோய் எதிர்ப்பு சக்தியை அவ்வளோ கூட்டும் எங்களோட உடம்புல. அப்போ இதோட இதழ்களை மட்டும்தான் நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கணும், அந்த மகரந்த மணி அதெல்லாம் எடுத்துக்கப்படாது. அப்போ இந்த ஷர்பத் செய்கிறதுக்கு இதழ்களை நல்லா கழுவிட்டு தண்ணியை முன்னுக்கே நல்லா கொதிக்க வச்சிடணும். ஏண்டா சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னா தான் இந்த இதழுக்குள்ளே இருக்கிற அந்த கலரெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ இந்த இதழுக்குள்ளே இருக்கிற கலர் எல்லாம் இறங்கின பிறகு இதழ்கள் எல்லாம் நல்லா கலர் குறைஞ்சி வெள்ளை கலராக ஆயிரும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்துடலும். ஷர்பத் தவிர நிறைய ரெசிபீஸில் இந்த இதழ்களை உங்களுக்கு காய வச்சு சேர்த்துக்கலும், அப்படி இல்லாட்டி பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்து அந்த சிரப்பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். ஒரு நூல் பதம், ஒரு கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக திக்காக வரக்கலையே உங்களுக்கு எடுத்துடலும். இப்போ நான் காற்ற இந்த பதம் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கிறேலும் அதுக்கு முந்தி இந்த சிரப் கட்டியாக அமைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் தேசிக்காய் புளி எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு எடுத்து ஆற விட்டுறணும். இதில் கலர் பொட்லு கூத்தக்குள்ள உங்களுக்கு விளங்கும், அவ்வளோ அழகாய்க்கும். இடையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காலத்துலேயும் வெங்காயம் இன்றைக்கு கொஞ்சம் மலிவாக கிடச்சிருந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கூடுதலாக வாங்கினதுனால அவசரமாகவே பழுதாக பைத்திராமிக்கிறதுக்கு நல்லா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு பழுதாகாமல் ஸ்டோர் பண்ணிடலாம். அதோட இப்போ நல்லா தேங்காய் காய்க்குது அப்படின்றதால இந்த தேங்காய் எப்படி செய்கிறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்லா கருகின பழுத்த தேங்காவை நல்லா உடச்சி காய போட்டோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே அந்த சிரட்டையிலேருந்து கலட்டையிலுமா வைக்கும். அப்போ அப்படி கலட்டின பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி மெல்லிசாக அரிஞ்சு நல்லா காய வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு மில்லுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தேங்காய் ஊற்றி தருவாங்க. அதை வேணும் அப்படின்னா வீட்டில் இன்னும் ஒரு தேங்காவை நல்லா தேங்காய் பால் புழிஞ்சிட்டு கருவேப்பிலை, மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு கருக்கி எடுத்துக்கலும். கருக்கி எடுக்காமையும் எங்களுக்கு அப்படியே பாவிக்கும், மேலும் நல்லைக்கும். இப்போ இந்த செவ்வரத்தை பூ இந்த சிரப் நல்லா ஆறின பிறகு நான் சின்ன கண்ணுள்ள ஒரு வடி வச்சு வடிச்சுக்க போகிறேன். ஏன்டா அடுப்பில் செஞ்சதால் சில நேரம் சாம்பல் துண்டுகள் அந்த மாதிரி கேளும். இப்போ வடிச்செடுத்த பிறகு இதுக்கு நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்டா அந்த வாசம் வரக்கெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விரும்பி குடிப்பாங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலும்.
சேர்த்து நல்லா தொற்று நீக்கம் செய்யப்பட்ட வெயிலில் நல்லா காய வச்செடுத்த கண்ணாடி போத்தலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு நோம்புக்கு இதுவே கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கடைகளில் வாங்குகிற அந்த கெமிக்கல் கலந்த ஜூஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதோட டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு கட்டாயம் நீங்கள் கசகசா கொஞ்சம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு அந்த சிரப் ஊற்றிட்டு நல்லா ஐஸ் தண்ணி ஊற்றி குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது துப்பரவா அதோட கெமிக்கல் ஃப்ரீயாக வீட்டிலே தக்காளி சோஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக துப்பரவாக்கிட்டு இப்படி நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுளுக்கு ஒரு கருவேப்பட்டை துண்டு, 3 கிராம்பு, ஒரு வெள்ளைப்பூடு, சின்ன இஞ்சி துண்டோண்டு, வெங்காயம், 2 பழுத்த கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை கொச்சிக்காய் ஒரு பழுத்த கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வேக விடணும். அது நல்லா வெந்த பிறகு இப்போ நாங்கள் போட்டோம் இல்லையா அந்த கருவேப்பட்டை துண்டு, கராம்பு அதெல்லாம், அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அரைக்க தேவையில்ல அப்படின்டா இதை எடுத்து வீசிடலும். இல்லை உங்களோட பிளெண்டரை நல்லா அரைப்படும் அப்படின்டா சேர்த்து அரைச்சிக்கோ மேலும் உங்களோட விருப்பம். ஆறின பிறகு பிளெண்டரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட் அளவுகள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். அரைச்ச பிறகு அந்த சக்கையெல்லாம் மிக்கும் இல்லையா, அப்போ ஒரு வடி வச்சு அதெல்லாம் நல்லா வடிச்செடுத்தோம் அப்படின்னா தான் இந்த சோஸ் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலும். அதோட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு கொச்சிக்கத்தூள், மிளகாய்த்தூள். அது உங்களோட கொச்சிக்கடை காரம் எப்படியோ அப்படி சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச வேண்டியதை. நெருப்பை வந்து அளவாக வச்சுட்டு நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டி நீங்கள் கிட்டே இந்த ஒரே கலந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க, இடக்கடை வந்து தீஞ்சிராமல் அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதை சுற்றி நெருப்பு எப்போவுமே கணக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ இது கொதிக்க கலவார அந்த நுர மாதிரி இருக்கிறத எடுத்துடணும். அதுக்கிடையில் இப்போ இந்த தேங்காவை காய வச்சேன் இல்லையா, இந்த வெயிலுக்கு வந்து நல்லா முருகி இருந்துச்சு. அப்போ இப்படி நல்லா முருகிக்கலை தான் நாங்கள் மில்லுக்கு கொடுத்து அரைக்கணும். அப்போ தான் லேசாக அரைப்படும். அப்போ இதில் ஊத்தகல் இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி பார்த்து புறக்கி போட்டிக்கிறேன். இதை மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜாக நான் காய வச்சு எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி வச்சு இந்த ஒரு பஜ்ஜை அப்படியே. தக்காளி சோஸ் இப்படி இறுகி வரக்கலை 3 கரண்டி அளவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு வினாக்கிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த கடையிலேருந்து கிடைக்கிற அந்த சோஸ் டேஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ வினாக்கிரி சேர்த்த பிறகு நல்லா இப்படி கலந்து தேய்க்கணும் அந்த சோஸ் பதம் வர வரைக்கும். அதை எப்படி அந்த பதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தாண்டா சோஸ் வந்து நல்லா இறுகிட்டு இது ஒரு பிளேட்டில் நீங்கள் ஊற்றி பார்த்தாண்டா, இப்போ நான் காட்டுற மாதிரி ஊற்றி பார்த்தாண்டா உடனே அது வடிஞ்சிராமல் இப்படி மெதுவாக வடியணும். அதோட தண்ணி வேறையா சோஸ் வேறையா அந்த மாதிரி பிரியாமல் இப்போ இப்படி வடியணும். வடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட சோஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிக்குது. இப்போ அதை பொட்டிலில் போட்டு அடக்க முந்தி நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கிடையில் பொட்டில் நல்லா கழுவிட்டு நீராவியில் அவிச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த தேங்காய் வந்து மில்லேருந்து வந்துட்டு ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அதை தான் இப்போ பொட்டில்ஸுக்கு வந்து நான் ஊற்றிட்டிக்கிறேன். துப்பரவா வீட்டிலே ஊற்றின தேங்காய் எண்ணெய். இதை தான் நான் முந்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு கறக்கியும் எடுத்துக்கலும், இல்லாட்டி அப்படியே பாய்க்கவும் மேலும்.
கறிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஒரு தேங்காவை நல்லா புளிஞ்செடுத்து அந்த பாலை வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை, நச்சீரகம், மஞ்சள் தூள் அந்த மாதிரி போட்டு எடுப்போம் வாசனைக்காக வேண்டி. அப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்டா நோம்புக்கு வந்து இந்த பொரிக்கக்கலை சமைக்கும் போதெல்லாம் தேங்காய் எண்ணெய் நிறைய தேவைப்படும் அப்படின்றதால அதோட நல்லா தொற்று நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பொட்டலுக்கு இந்த தக்காளி சோஸையும் போட்டு வச்சிட போகிறேன். ஆறினாலும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிக்குது. அப்போ சோஸ் பதம் வந்துட்டு இப்படி தான் வரணும். இதை நீங்கள் 2லேருந்து 3 கிழமை வரைக்கும் ஃப்ரிட்ஜிலுக்கு வச்சு பாவிக்கலாம். அப்போ எப்போ தேவையோ உங்களுக்கு வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் தக்காளி சோஸ் செஞ்சு எடுத்துக்கலும். எவ்வளோ ஆரோக்கியமான இந்த நோன்பு வந்துட்டு எங்கள்ட பிழையான உணவு பழக்க வழக்கத்தால் ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமா ஆகிரப்படாது இல்லையா? அதை சுற்றி சாப்பாட்டுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோமோ அதை மாதிரியே குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மைகள் தேடிக்கிறதுக்கும் நாங்கள் டைம் ஒதுக்கணும். அப்போ பர்சனலாக நான் வந்து செய்கிற ஒரு டிப்பை உங்களோட ஷேர் பண்ணினேன் அப்படின்னா சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி கேள்விப்பட்ட ஒன்று தான். அப்படின்னா குறைஞ்சது ஒரு குர்ஆனாலும் நோம்பில் முடிக்கணும் அப்படின்றது வந்து எங்களோட நியத் வைக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னுக்கும் 4 தாள்கள் வீதம் மொத்தமாக 20 தாள்கள். அப்போ ஒரு ஜூஸ் வரும் இல்லையா? இந்த மாதிரி 30 நாளைக்கு 30 ஜூஸ் இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும் அப்படின்ட்டு நான் எப்போவுமே இப்படி கலராக இப்படி கார்ட்ஸ் வந்து உள்ளுக்கு போட்டு வச்சுப்பேன் ஒவ்வொரு ஜூஸுக்கும். அப்போ இது முக்கியம் இல்லை தான், இருந்தாலும் ஏண்ட திருப்திக்காக நான் இப்படி செஞ்சு வச்சுப்பேன். அப்போ உங்களுக்கு இது பிரயோசனமாய்க்குது அப்படின்னா முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து க்ளீனிங். நோம்புக்குண்டு வேறையாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து எந்த நாளுமே ஒரு போர்ஷனாக க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். அப்படின்னா இன்றைக்கி ஹோலை நல்லா க்ளீன் பண்ணுறேன், எல்லாம் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த நாளைக்கு கிச்சனில் ஒரு பகுதியை அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். டீப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எந்த நாளும் இப்படி ஒவ்வொரு போர்ஷனாக பண்ணக்கலை எந்த நாளும் வீடு வந்து எல்லா இடமும் சுத்தமாய்க்கிறதோட எல்லா வேலையும் ஒரேடியாக செய்கிற மாதிரி வருத்தமாக இருக்காது. அப்போ ஏலம்டா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது வந்து நோம்பில் எல்லாருக்கும் தேவைப்படுற இந்த தயிர் வீட்டிலே எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் பால் வாங்கக்கல நல்லா திக்கான பாலாக பார்த்து வாங்கிக்கணும். நான் இன்றைய பசுப்பால் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கடையில் வாங்குகிற ஃப்ரெஷ் மில்க் பாவிச்சிக்கலாம். இதை வந்து வழமையாக நாங்கள் பால் கொதிக்க வைக்கிற மாதிரியே அளவான நெருப்பு வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். ஆனால் இதோட ஆடை வந்து மிதக்க விட்றாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டே கொதிக்க விடணும். எவ்வளோ திக்கான பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தயிர் வந்து நல்லா இறுகி வரும். தண்ணி கலந்த பால் எடுத்தீங்க அப்படின்னா தயிர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அப்போ என்ற வரைக்கும் திக்கான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும். இது நல்லா ஆறுற வரைக்கும். அதுக்கிடையில் இந்த ஆடை மிதந்துராமிக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் நல்லா கூலாகிற வரைக்கும் ஆறுறாமல் எல்லாம் சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கையை போட்டு பார்த்தோம் அப்படின்னா லேசான சூடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வரைக்கும் ஆற விட்ட பிறகு இப்போ இது நான் வீட்டிலே பண்ணின தயிர் தான். இதில் ஒரு கரண்டி போட்டுட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடையில் நீங்கள் தயிர் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 1.5 கப் இளம் சூடான பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். 12லேருந்து 15 மணித்தியாலங்கள் நல்லா இறுகுற்றணும். மண் பாத்திரத்தில் ஊற்றினீங்க அப்படின்னா தயிர் வந்துட்டு நல்லா இறுக்கமாக வரும். அப்போ அடுத்த நாள் என்ன தயிர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் நல்லா செட் ஆகின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக்கி உங்களுக்கு சாப்பிடலும். ஆரோக்கியமான அதோட டேஸ்டான தயிர் வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதோட நான் இந்த மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். சமோசா ரெசிபி, கட்லட் ரெசிபி அந்த மாதிரி. அப்போ நீங்கள் அதை செஞ்சு நல்லா காற்று புகாத கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் பாவிச்சிக்கலாம். வேணுமெண்டா அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.